அனைவருக்கும் வணக்கம். நான் கோகுல். இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Redmi 9 Activ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மொபைல் ஃபோன் தான் இன்றைக்கி வந்து அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ண போகிறோம். காய்ஸ், இந்த வீடியோவில் வந்து நான் அன்பாக்ஸ் மட்டும் பண்ணுறேன். ஸோ அடுத்த போடக்கூடிய வீடியோஸில் வந்து நான் ரிவ்யூ பண்ணுறேன், சரிங்களா? ஸோ வந்து ஏன்னா வீடியோ வந்து ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே முடித்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா டியூரேஷன் ரொம்ப இருக்க மாதிரி தெரியுது. ஸோ ரிவ்யூ வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் தனியாக ஒரு வீடியோவில் பப்ளிஷ் பண்ணுறேன். ஸோ வந்து இந்த ஒரு வீடியோவில் அன்பாக்சிங் மட்டும் பார்ப்போம். காய்ஸ், இந்த ஒரு மொபைல் பொறுத்த வரைக்கும் 2 ப்ரைஸில் அவைலபிளாக இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9500 ரூபாயில் 4GB RAM 64GB ரோமோட அவைலபிளாக இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா 6GB RAM 128GB ரோமோட அவைலபிளாக இருக்குது. அது வந்து 11500 ரூபாய் வருது. கைஸ், நல்லா பாருங்க, இதை நான் 9500 ரூபாய்க்கு வாங்குற முந்தின நாள் இதோட ப்ரைஸ் நான் செக் பண்ணுறேன், வெறும் 8500 ரூபாயில் இருந்துச்சுங்க. நான் வந்து ஐடியா போட்டேன்னா ஒரு ஃபோனை வந்து எக்ஸ்சேஞ்ச் போடலாம். அந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ஒரு 2500 ரூபாய் எடுத்துக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ எக்ஸ்சேஞ்ச் போட்டோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 6000 6500க்குலாம் இது வாங்கிடலாம் அப்படின்னு நினச்சேன். பட் ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு 1000 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணேன். ஸோ இந்த மொபைலை வாங்கி இன்னைக்கு காலையில் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ வந்து பர்ச்சேஸ் பண்ணோன்னே நான் கொஞ்சம் நேரம் யூஸ் பண்ணேன். சரி, இதையுமே வீடியோவை போட்டுருவோம் அப்படின்ட்டு தான் வீடியோவை போடுறேன். ஸோ கைஸ், இப்போ வந்து நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணலாம். இதோட பாக்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு கிரியேட்டிவாக இருக்குது, சரிங்களா? ஸோ வந்து எப்படின்னா அந்த ஒரு டிசைன் நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. இது வந்து மேட் இன் இந்தியாவில் தான் இந்த மொபைலை வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட பாக்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டிசைனாக இருக்குது, சரிங்களா? காய்ஸ், ஃபோனை இப்போ பார்த்தரலாம், பாருங்கள் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா? ஸோ வந்து காய்ஸ், எனக்கு ஒரே ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே தான் ஃபோனை வைக்கிற மாதிரி இருக்குது. பட் எப்போ நான் இது வரைக்கும் ஒரு 4-5 பாக்ஸை வந்து, அதாவது நான் ரிவ்யூ அதிகமாக போட்டதில்லை. நான் வந்து ஃபோனை வந்து ரிவ்யூ பண்ணுற அளவுக்கு எனக்கு இன்னும் டேலண்ட் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஸோ வந்து சும்மா என்ன நான் எப்படின்னா எங்கள் ஊரில் வந்து நான் ஆர்டர் போட்டு வாங்கி தருவேன். ஸோ வந்து அப்போ நான் பார்ப்பேன், சரிங்களா? ஸோ எந்த ஃபோன் எடுத்தாலும் பாக்ஸ் எடுத்தோன்னே இருக்குது. இந்த பாக்ஸ் எதுக்கு கொடுக்குறாங்கன்னு தான் எனக்கே தெரில. பட் வந்து இது பாக்ஸை போட்டு வைக்கிற மாதிரி தான் இருக்குது. இதான் இந்த பாக்ஸ் பாருங்களேன். ஸோ வந்து இந்த பாக்ஸை பார்த்தீங்கன்னா உள்ள ஃபோனை வைக்கிற சைஸ் தான் கரெக்டாக இருக்குது. பட் இது எப்பயுமே ஃபோன் இதுக்கு மேலே தான் வருது. யாராச்சும் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்களா, ஒன்றும் புரிய மாட்டேது, சரிங்களா? சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா அதை வந்து டீட்டெயிலாக கமெண்ட் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஹூக் இருக்குல்ல, அதாவது அந்த ஒரு சிம் எஜெக்ட் பண்ணுறது, அது கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஏங்க இதுலேயே இருக்கிற வரைக்கும் சேஃப்டி. நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு டைம் வந்து ஒரு மெமரி கார்டு போட்டு அது என்னால் எடுக்கவே முடியல. சேஃப்டி பின்னை வச்சு வெளியே எடுக்க ட்ரை பண்ணால் அது எடுக்கவே முடியல. பட் கடைக்கு போனதுக்கப்புறம் அவங்க ஏதோ சம்திங் டூல் வச்சுருந்தாங்க, வச்சு எஜெக்ட் பண்ணுறப்ப வெளியே வந்துருச்சு, சரிங்களா? ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து அந்த ஹேர் பின் அதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ஃபோனுக்கு உள்ளே டேமேஜ் ஆகிடுதுங்க, நல்லா புரிஞ்சுக்கங்க. அந்த ஸ்ட்ரிப்பில் பட்டா மட்டும்தான் சிம்மு வெளியே வரும், இல்லை போர்டுக்கே போயிடும் நேராக, சரிங்களா? ஸோ வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து இதை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஒரு சேஃப்டி பின் அந்த மாதிரி யூஸ் பண்ணாதீங்க. ஓகே, உங்களுக்கு அந்த ஒரு கான்செப்ட் எனக்கு தெரிஞ்சுது, அதனால தான் உங்களுக்கு சொன்னேன். ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபோனை பார்த்துருவோம். காய்ஸ், எனக்கு வந்து ஒரு ஃபோன் இப்போ நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறோம்ல, ஒரு சாம்சங் அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கப்ப இந்த ரெட்மி செல்லில் பார்த்தா மட்டும் லென்த்து கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி எனக்கு தோணுது, சரிங்களா? ஃபோனோட லென்த்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரியே தோணுது. ஸோ இப்போ வந்து நம்ம இதை அப்படியே ஓப்பன் பண்ணுறேன். வாவ், இது நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டேங்க. இருந்தாலும் சும்மா அப்படியே உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்ல, ஸோ அதனால தான் மறுபடியும் அப்படியே ஒட்டி ஓப்பன் பண்ணேன். ஸோ இந்த ஃபோனை பார்க்குறப்பே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிறதுலே கம்மி பட்ஜெட்டில் ஒரு நல்ல ஸ்பெசிஃபிகேஷனோடு இருக்க ஃபோன்னா இதுதான், சரிங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் நான் இது எதுக்கு பர்ச்சேஸ் பண்ணேன்னா, ஃபோன் பேசுறதுக்கு, வாட்ஸ்அப்பு, ஏதாவது 2 படம் டவுன்லோட் பண்ணி பார்க்கறதுக்கு, சரிங்களா? மற்றபடி எனக்கு கேம் அந்த மாதிரி பெரிய இன்ட்ரெஸ்ட் எதுவுமே கிடையாது. ஸோ வந்து எனக்கு இது ஓகேவா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு இது போதும். ஒரு கேம் இதில் விளையாடுறப்ப எப்படி பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத நான் ரிவ்யூவில் உங்களுக்கு சொல்கிறேன். இது வரைக்கும் நான் கேம் ப்ளே பண்ணி பார்க்கல. ஜஸ்ட்டு ஒரு ஆன் பண்ணி கொஞ்ச நேரம் சார்ஜ் போட்டேன், 100% சார்ஜ் போட்டு விட்டேன், சரிங்களா? அவ்வளோதான் போட்டேன். ஸோ கைஸ், ஓகே, எனக்கு தெரிஞ்சு ஒர்த்துங்க. ஒரு 8500 9500க்குலாம் இந்த மாதிரி மொபைல் நான் பார்த்ததே கிடையாது. ஃபிங்கர் பிரிண்ட்டு, ஒரு 3 கேமரா பின்னாடி, எனக்கு தெரிஞ்சு 16 MP நினைக்கிறேன். ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 MP கேமரா. ஜஸ்ட் நீங்கள் ஆன்லைன் கிளாஸில் அட்டன் பண்ணுறதுக்கு, இல்லைனா ஒரு பேப்பரை ஃபோட்டோ எடுத்து அனுப்புறதுக்கு, மற்றபடி பெருசாக நீங்கள் வந்து ஒரு குரூப் செல்ஃபி அந்த மாதிரிலாம் இது ஒர்த் இல்லை, சரிங்களா? ஏன்னா வந்து நானே பார்த்தேன், என் ஃபேஸ் எப்படி தெரியுதுன்னு பார்த்தேன், கொஞ்சம் பிளர்ராக தான் தெரிஞ்சுது, சரிங்களா? மற்ற மொபைல் கம்பேர் பண்ணுறப்ப இது கொஞ்சம் பிளர்ராக தான் இருக்குது. ஏன்னா வந்து இந்த ப்ரைஸ்க்கு இந்த ஃபோனை கொடுக்குறதே பெரிய விஷயம். ஸோ வந்து அந்தளவுக்கு இதில் கேமராவில் கான்சன்ட்ரேட் பண்ணல. ஸோ நீங்கள் கேமரா அந்த அளவுக்கு பெருசாக எதிர்பார்த்துறாதீங்க, செல்ஃபி வேறு லெவலில் இருக்கும் அப்படின்லாம் எதிர்பார்த்துறாதீங்க. ஓரளவுக்கு தான் இருக்குது, சரிங்களா? ஓகே, இதுதான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் இவ்வளோ தான் இதில் யூஸ் பண்ணி பார்த்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறேன். ஒரு சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. காய்ஸ், நல்லா புரிஞ்சுக்கங்க, இப்போ இருக்க எல்லா மொபைல்ஸ்லையும் டைப் சி வந்துடுச்சு. பட் இந்த ஒரு Redmi 9 Activ அப்படிங்கிறது இப்போ லேட்டஸ்ட் மாடல். இதில் இன்னுமே பார்த்தீங்கன்னா மைக்ரோ யூஎஸ்பி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். மேபி அந்த பட்ஜெட் காரணமாக இருக்கலாம், சரிங்களா? அந்த 9500 அப்படிங்கிறத ஒரு கான்செப்ட்னு நினைக்கிறேன். அதில் வந்து எவ்வளோ கம்மியாக ஒரு பெஸ்ட்டாக
பண்ண முடியுமோ அதை தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க ரெட்மியில். ஸோ கேபிள் எனஃப் தான் போதும் சரிங்களா. ஸோ வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு அடாப்டர் பார்த்தீங்கன்னா 5V 2A சப்போர்ட் பண்ணுது. ஸோ வந்து 2A அப்படிங்கிறப்ப உங்களுக்கு மைக்ரோ யூஎஸ்பியில் மேக்ஸிமம் அவுட்புட் வந்து 2A தான் சரிங்களா. ஸோ நீங்கள் வந்து ஒரு டைப் சி போனீங்க அப்படின்னா தான் ஸ்டார்டிங் வந்து 2A இருந்து ஆரம்பிப்பாங்க. பட் மேக்ஸிமம் வந்து மைக்ரோ யூஎஸ்பியோட டாப் மோஸ்ட் வந்து 2A ஆம்பியர் கரண்ட் தான் சரிங்களா. ஸோ வந்து அதை கொடுத்துருக்காங்க. உங்கள் மொபைல் வந்து மற்ற மொபைல் கூட கம்பேர் பண்ணுறப்ப கொஞ்சம் ஸ்பீடாகவே சார்ஜ் பண்ணும். ஓகே கைஸ், இப்போ வந்து உங்களுக்கு நான் பேசிக்கானதெல்லாம் சொல்லிட்டேன். அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க பாக்ஸ்லையும். பட் பாக்ஸில் இதோட ப்ரைஸ் எவ்வளோ போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11,500 போட்டிருக்காங்க. நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணாமல் சும்மா ப்ரோ எங்கள்கிட்ட பக்கத்துலேயே கடை இருக்குது அப்படின்ட்டு மேபி இந்த ஷாப்ஸ்லேயே இது அவைலபிளாக இருக்குமான்னு தெரியல. மேபி அவங்களும் பர்ச்சேஸ் பண்ணி, அதாவது ஒரு பேங்க் ஆஃபரில் பர்ச்சேஸ் பண்ணி அதை வந்து ஹோல்சேலாக சேல் பண்ணலாம் சரிங்களா. ஸோ அங்கே போனீங்க அப்படின்னா இது 9,500னா கண்டிப்பாக ஒரு 10,000 இல்லைனா 10,500 கண்டிப்பாக அதை சேல் பண்ணுவாங்க. ஸோ மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த மொபைலோட லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த மொபைல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, பர்ச்சேஸ் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் அமேசான் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்க. ஓகே கைஸ், இந்த ப்ராடக்ட் பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. as soon as possible நான் ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ. பீஸ் அவுட்.